வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மோதி மிதித்து விடு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆறுமுகம் உள்ளுக்கும் வாசலுக்கும் 100வது முறையாக நடந்தார். ராஜீவை இன்னும் காணவில்லை. பணத்தோடு வருகிறேன் என்று காலையில் போனவன் மணி இரவு 11ஐயும் தாண்டிவிட்டது. என்னாயிற்று? பணம் கிடைக்கவில்லையா? அல்லது கிடைத்த பணத்தை தொலைத்து விட்டானா? என்ன பிரச்சனை? பணம் கிடைக்காவிட்டால் போகிறது. இவன் நேரத்திற்கு திரும்பி வரலாம் அல்லவா? அல்லது எதிர் வீட்டிற்கு ஒரு போன் பண்ணி ஏதாவது தகவலாவது சொல்லி இருக்கலாம். பணத்திற்கு கவலைப்படுவது போதாதென்று இவனுக்கு என்ன ஆயிற்று என்ற கவலையும் கூடுதலாக சேர்ந்து கொள்ள ஆறுமுகம் சோர்ந்து போய் வாசற்படியிலேயே அமர்ந்து பிள்ளை வருகிறானா என்று பார்க்க ஆரம்பித்தார். 28 வயசில் 1000 கஷ்டங்களுக்கு பிறகு சுகன்யாவுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று என்று சந்தோஷப்பட முடியவில்லை. சுமாரான அழகு, சுமாரான புத்தி என்று எல்லாமே சுமார் என்கிற மதிப்பீடு மட்டுமே அவளுக்கு. அனைவரும் போட்டு நிராகரித்தனர். 20 வயசில் இருந்து வரன் பார்க்க ஆரம்பித்து 28வது வயதில்தான் அபூர்வமாய் அவளை திருமணம் செய்து கொள்ள ஒருவன் சம்மதம் சொன்னான். சந்தோஷமா, நிம்மதியா, பயமா, கவலையா தெரியவில்லை. அன்று முழுக்க யாரும் தூங்கவில்லை. சம்மந்தி அம்மாள் மட்டும் தனியே மறுநாள் வந்தாள். நேத்து என் பையனுக்கு எதிரில் என்னால மனசு விட்டு எதுவும் பேச முடியல. சொல்லுங்க, என்ன பேச போகிறாளோ என்ற கவலையோடு ஆறுமுகம் அவள் எதிரில் அமர்ந்தார். நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னால முடிஞ்சா செய்யறேன், சொல்லுங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. என்னால முடிஞ்ச வரைக்கும் நகை நட்டு சீரு எல்லாம் செஞ்சுதான் அவளை கட்டி கொடுத்தேன். 6 மாசம்தான் மாப்பிள்ளைக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சு. 2 லட்சம் நஷ்டம். என் பொண்ணு காலு வச்ச நேரம்தான் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவளை கண்டாலே ஆகாம போயிடுச்சு எல்லாருக்கும். உன்னால ஏற்பட்ட நஷ்டத்தை உன் வீடு தாண்டி சரி கட்டணும். போய் ஒரு 2 லட்சம் வாங்கிட்டு வா உங்க வீட்டுலன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 6 மாசமா எங்க வீட்டில தான் இருக்கா. வரும்போது கர்ப்பமா இருந்தா. இப்ப குழந்தை கூட பிறந்துடுச்சு. வளகாப்பு, சீமந்தம் எதுக்கும் யாரும் வரல. பிள்ளை முகத்தை கூட இன்னும் யாரும் பார்க்கல. என் பிள்ளை போய் பேசினதுல 2 லட்சம்ங்கிறது இப்போ 1 லட்சமா குறைஞ்சிருக்கு. இதுக்கு மேல சும்மா இருந்தா நஷ்டம் எங்களுக்கு தான். சரி, 1 லட்சம் தந்துடுறோம், இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான் என் பையன். பணத்துக்கு அவனும் நாயா பேயா அலையறான். கல்யாண கடனே அடையாத நிலையில 20க்கு மேல ஒத்த பைசா அவனால புரட்ட முடியல. உன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். என்னால முடியற வரைக்கும் உனக்கு கஞ்சி ஊத்துறேன். இங்கேயே இருந்துட்டு போ. என்னைக்கு அவரோட மனசு மாறி வந்து கூட்டிட்டு போறாரோ போகட்டும்னு சொல்லிட்டான் தங்கச்சி கிட்ட. வாங்கின 20,000ஐயும் வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டான். இந்த நிலையில தான் உங்க பொண்ணை பார்க்க வந்தோம். பொண்ணு வீட்டுல எதுவும் கேட்டு கசக்கி பிழியக்கூடாதுங்கிற கண்டிஷனோட தான் என் பையன் என்னை இங்க கூட்டிட்டு வந்தான். இருந்தாலும் எனக்கு ஒரு நப்பாசை. ஒரு தாயால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? தன் பொண்ணு வாழணும்னு நினைக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க? அந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு இவங்களும் தான் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? அதனாலதான் யார்கிட்டையோ கேட்குற உதவிய உங்ககிட்ட கேட்டுடலாம்னு நான் மட்டும் வந்தேன் இன்னைக்கு. நான் என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு என்ன செலவாகுமோ அதை பணமா என்கிட்ட கொடுத்துட்டா போதும். கோயிலில் வச்சு தாலி கட்டினா போதும். ஊரை கூப்பிட்டு சாப்பாடு ஓட்டாதான் கல்யாணமா? என் பொண்ணு கல்யாணத்துல எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க? இன்னைக்கு யார் வந்து நிக்கிறாங்க சொல்லுங்க? ரொம்ப நெருங்கின 10-40 பேரை கூப்பிட்டா போதும். என்ன சொல்றீங்க? ஆறுமுகம் தர்ம சங்கடத்தோடு அவளை பார்த்தார். என்ன சொல்வதென்று புரியாமல் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாய் அமர்ந்திருந்தார். என்ன பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல அப்படி இல்லை. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்களேன். என் பையன் ஊர்ல இல்லை, நாளைக்கு வந்துடுவான். அவனோட கலந்து பேசிட்டு சொல்றேனே. செய்யுங்க. நான் சொல்றபடி கல்யாணம் நடந்தா என் பொண்ணுக்கும் உங்களால வாழ்க்கை கிடைக்குங்கிறத மறந்துடாம யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. நான் இங்க வந்து பேசின விஷயம்
என் பையனுக்கு தெரிய வேண்டாம். கோயில்ல வச்சு தாலி கட்ட உங்க பையன் ஒத்துப்பாரா? ஏன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். பக்குவமா பேசினா புரிஞ்சுக்குவான். நான் எது சொன்னாலும் கேட்கிற புள்ளை அவன். கடைசி வார்த்தையை அந்த அம்மாள் அழுத்தம் கொடுத்து சொன்னாற் போல தோன்றியது ஆறுமுகத்திற்கு. ஒருவேளை நான் வேண்டாம் என்றால் இந்த கல்யாணம் நடக்காது என்று மறைமுகமாய் மிரட்டுகிறாளா? சேச்சே, அப்படி இருக்காது. உண்மையை உடைத்து சொல்லி உதவி கேட்கிறவள் மிரட்ட வேண்டும் என்று அவசியமில்லை. பார்ப்போம் ராஜி என்ன சொல்கிறானோ. மறுநாள் ராஜைவிடம் விஷயத்தை சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்டார். அது பிடிப்பா, இருந்திருந்து சுகன்யாவுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. உறவும் நட்பும் எவ்வளோ இளக்காரமா எத்தனை முறை இன்னுமா கல்யாணம் ஆகலைன்னு கேட்டிருப்பாங்க. அவ்வளோ பேரும் மூக்குல விரல் வைக்கிறாப்ல நம்ம வீட்டு பொண்ணோட கல்யாணம் நடக்க வேண்டாமா? அந்த அம்மா சொல்றாப்ல கோயில வச்சு நடத்தினா என்ன தப்பு தண்டா நடந்துச்சோ, அதனாலதான் யாருக்கும் சொல்லாம கோயில்ல வச்சு அவசரமா கல்யாணத்தை நடத்திட்டாங்கன்னு நாக்குல நரம்பில்லாம பேசுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்கலாமா? அப்ப என்னதாண்டா செய்யறது? நாம மாட்டேன்னு சொல்லிட்டா அதையே மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த அம்மா சுகன்யாவை படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, அப்படி ஒரு பயம் உங்களுக்கு இருந்தா இந்த வரனே வேணாம்னு வச்சுடுவோம், வேற இடம் பார்ப்போம். அது எப்படிடா? இப்பவே நிறைய பேருக்கு கல்யாணம் நிச்சயமாக போற விஷயம் தெரிஞ்சு விசாரிக்கிறாங்க. திடீர்னு இந்த இடம் வேணாம்னு வச்சா அதுக்கும் தப்பா இல்ல பேசுவாங்க. முதலாவதா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வரன் கிடைக்குமா? எதுவும் கேட்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான் பையன். மத்தவங்கள மாதிரி சுகன்யா கிட்ட குறை கண்டுபிடிக்காம பிடிச்சிருக்குன்னு பெருந்தன்மையா சொன்ன முதலாள் இவன்தான். இவனை எப்படிப்பா விட்டுட முடியும்? இப்ப வேணாம்னு வச்சுட்டு பின்னால வேற ஒரு இடமும் குதிரலன்னு வச்சுக்கோ, ஐயோ அந்த பையனை விட்டுட்டமேன்னு வருத்தப்படுவோமே. அப்புறம் என்னதான்ப்பா செய்யலாம்? அவங்க சொல்றபடி கேட்கலாம்ங்கிறையா? அதுல என்னடா தப்பு? 4 பேர் பேசுவாங்கன்னு பார்த்தா நம்மளால எந்த காரியமும் செய்ய முடியாதுடா. இல்லப்பா, நம்ம வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா இல்லாட்டியும் எல்லா உறவுக்காரங்களையும் கூப்பிட்டு தான்ப்பா நடத்தணும். அம்மா இல்லாத பொண்ணு அண்ணன்காரனும் அப்பனும் சரியா செய்யலைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. கல்யாணத்துக்கு மட்டும்தானப்பா நம்ம கிட்ட பணம் இருக்கும். அதுக்கே கூட கொஞ்சம் இன்னும் புரட்ட வேண்டி வருமே. இதுல அந்த அம்மாக்கு எங்க இருந்து கொடுக்க முடியும்? ஏதாவது செய்வோம்ப்பா. எனக்கு தெரிஞ்ச சிலர்கிட்ட கேட்டு பாக்குறேன். அவங்களுக்காக எவ்வளவுன்னுடா கஷ்டப்படுவ? உனக்கு என்ன தலையெழுத்து? அவங்களுக்காகன்னு ஏன் நினைக்கணும்? சுகன்யாக்காக இந்த கஷ்டம் கூட படக்கூடாதா? யாருடா அவ்வளோ பணம் தருவாங்க? கடவுள் எனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துருக்காம்பா. 100ன்னா 1000 கொடுத்து உதவுவாங்க. என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சுன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுவேன். ராஜை அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு விடியற்காலையில் வண்டியை எடுத்து கொண்டு போனவன் தான் இன்னமும் வரவில்லை. என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. ஆறுமுகம் மீண்டும் தெருக்கோடியை பார்த்தார். எந்த வண்டியும் வரும் சுவடு கூட தெரியவில்லை. மணி 12 நெருங்கி கொண்டிருக்க அடி வயிற்றில் பயம் பந்தாய் உருண்டது. எங்கே போய் தேட? யாரிடம் போய் கேட்க? ஊரில் இருக்கும் தெய்வத்தை எல்லாம் வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. உட்கார்ந்தபடியே தூங்கி போயிருந்தாள் சுகன்யா. ஏதோ ஒரு வண்டி சத்தம் கேட்க பரபரப்பாய் அழுகையும் வந்தது. கடவுளே, என் பிள்ளை பத்திரமாய் வந்து சேர வேண்டுமே. புத்தி இல்லாத ஏதோ ஒரு கோழை பெண்டாட்டியை தள்ளி வைத்ததற்காக சம்பந்தமே இல்லாத என் பிள்ளை பணம் புரட்ட போயிருக்கிறான். அவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுத்தாமல் கொண்டு வந்து சேர்த்து விடு. எவ்வளவு நேரம் வாசலில் அமர ஆறுமுகம் எழுந்து உள்ளே வந்தார். கதவை உருக்களித்து சாத்திவிட்டு சாய்ந்து உட்கார்ந்தார். எதிர் வீட்டு டெலிபோன் அடிக்கும் சத்தம் இருளை கிழித்து கொண்டு கேட்டது. ராஜிதான் போன் பண்ணுகிறானா? துள்ளி எழுந்து வாசலுக்கு வந்து எதிர் வீட்டை பார்த்தபடி நின்றார். கதவு திறந்து அவர்கள் தன்னை அழைப்பார்கள் என்று காத்திருந்தார். நேரம் கடந்ததே தவிர யாரும் வரவில்லை. ஏமாற்றத்தில் மனம் சோர உள்ளே வந்தார். உள்ளே வந்த 10வது நிமிஷம் யாரோ கதவை தட்ட வேகமாய் வந்து கதவை திறந்தார். எதிர் வீட்டு மனிதர்தான். போனா சார்? ராஜி தானே? ராஜி இல்லைங்க, அவன் ஃப்ரெண்டு யாரோ ஃபோன் பண்ணா. ராஜிக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். பயப்பட ஒண்ணுமில்ல, பதட்டப்படாம அவங்க அப்பாவை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னா. கடவுளே! ஆறுமுகம் வயிற்றை பிடித்து கொண்டு உட்கார்ந்தார். பயப்படாதீங்க ஆறுமுகம், எதுவும் ஆயிருக்காது. நான் வேணா என் பையனை அனுப்புறேன், அவனோட வண்டியில போயிட்டு வந்துடுங்க.
எதிர் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போன 10 நிமிடத்தில் அவர் பையன் தன் பைக்கோடு வந்தான். சுகன்யாவை எழுப்பி விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பினார். ஆஸ்பத்திரியை அடையும் வரை அவர் உயிர் அவரிடம் இல்லை. வேண்டிக் கொள்ளும் மனநிலையை கூட இழந்திருந்தார். ராஜீவின் சிநேகிதன் வாசலிலேயே நின்றிருந்தான். என்னப்பா ஆச்சு? சின்ன பிராக்சர் தான் அங்கிள். நீங்க கவலைப்பட போறீங்களேன்னு தான் ஃபோன் பண்ண. ஒரு ஆட்டோக்காரன் மோதிட்டா. பெரிய அடி இல்லாம பிழைச்சது புண்ணியந்தான். லாரியா இருந்தா நசுங்கி இல்ல போயிருப்போம். நீயும் கூடத்தான் இருந்தியா வண்டியில? பணம் நிறைய இருக்கு, கூட வாடான்னா. நீ கொடுத்தியாப்பா பணம்? நானும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். 1 லட்சம் புரட்டிட்டான். பணம் பத்திரமா இருக்கு. வாங்க உள்ள போகலாம். பிழைத்து விட்டான் என்றாலும் கையில் கட்டோடு படுத்திருந்த பிள்ளையை பார்த்ததும் அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. இன்னும் மயக்கம் தெளியல. வாங்க அங்கிள், வெளியில் உட்காருவோம். சிநேகிதன் வெளியில் அழைத்து வந்தான். வீட்டுல தங்கச்சி தனியா இருப்பா. பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க அங்கிள். பயப்பட ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். காலையில மெதுவா வந்தா போதும். பணப்பையை கொடுத்து பத்திரம் என்று சொல்லி அனுப்பினான். பணத்துக்காக மனைவியை தள்ளி வைத்த ஏதோ ஒரு பொட்டை பயலுக்காக தன் பிள்ளை அலைந்து திரிந்து பணம் புரட்டி விபத்தில் சிக்கி தேவையா இதெல்லாம்? அந்த பொட்டையை பார்த்து 4 வார்த்தை நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல் கேட்டால் என்ன? ரத்தம் கொதித்தது அவருக்கு. விஷயம் கேள்விப்பட்டு சம்மந்தியின் வீடு ஓடி வந்தது. பையன் ராஜீவிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க ஆறுமுகம் வெளியில் சம்மந்தி அம்மாவிடமும் அவர் பெண்ணிடமும் பேசினார். உங்களுக்கு பணம் புரட்டிட்டா இப்படியோ? பணத்தோட வர்ற வழியில தான் இப்படி ஆயிடுச்சு. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. சம்மந்தி அம்மாள் சந்தோஷப்படுவதா துக்கப்படுவதா என்று தெரியாமல் தடுமாறினாள். அவள் பெண் சலனமின்றி ஒரு சில வினாடிகள் நின்ற நிலையில் ஏதோ யோசித்தவள் பிறகு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். பணம் எதுவும் வேண்டாம் சார். உங்க பிள்ளைக்கு ஏதாவது ஆகியிருந்தா நினைக்கவே எனக்கு நடுங்குது. உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தியாவது நான் அந்த துப்புகட்ட ஆம்பளையோட வாழணுமான்னு தோணுது. நேத்து வரைக்கும் எப்படியாவது அவனோட சேர்ந்துடணும்னு நினைச்ச நினப்பு இப்ப சுத்தமா இல்ல. பணத்தை கொடுத்து வாழற வாழ்க்கையில என்ன அன்பு இருக்க முடியும்? இந்த பணத்தையும் தொலைச்சிட்டு மறுபடியும் என்னை அனுப்ப மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் திருந்தி நான் செய்தது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை அழிச்சுக்கிட்டு போகட்டும். அப்படியும் திருந்தாட்டியும் நஷ்டம் அவனுக்கு தானே தவிர எனக்கு இல்ல. ஆண்டவன் கையும் காலும் நல்லா தான் கொடுத்திருக்கான். மனசுல தைரியம் இருக்கு. நான் என்னையும் என் குழந்தையையும் தனியாவே நின்னு காப்பாத்திக்குவேன். அவன் என்ன தள்ளி வைக்கிறது? நான் தள்ளி வைக்கிறேன் அவனை. புருஷன்தான் பாதுகாப்புன்னு நாம நினைக்க கொண்டுதானே அவன் நம்மளை ஆட்டி வைக்கிறா. இனிமே நினைக்க மாட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்க 4 பேர் என்னை சுத்தி இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? தனியாவே வாழ்ந்துட்டு போற. நீங்க முகூர்த்த நாள் பாருங்க. அப்புறம் தாலி முடிஞ்ச கையோட நான் பிழைப்புக்கு வழி தேடணும். அவர் வியப்போடு அவளை பார்த்தார். நான் ஒன்னு சொன்னா கேப்பியா தாயி? சொல்லுங்க. பணத்தை வேணாம்னு சொல்லாதம்மா. உனக்காக புரட்டின பணம் உனக்கு வேற விதத்தில் உதவட்டுமே, பிழைப்புக்கு வழிகாட்டுட்டுமே. அந்த பணத்தை வச்சு உனக்கு தெரிஞ்ச தொழில் தொடங்க. இத மாதிரி 100 மடங்கு சம்பாதிச்சு உன் புருஷன் முன்னால வாழ்ந்து காட்டி அவனை தலை உனிய வை. என்னம்மா சொல்ற? அவள் சரி என்பது போல தலையாட்டினாள். முகத்தில் அசாதாரண உறுதியும் ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையும் படர அந்த இடத்திலேயே அவர் காலை தொட்டு வணங்கி நன்றி கூறினாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.